வானகம் பசங்களா, இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஒன் பீஸ் எபிசோடு 1120ல் சில விஷயம்லாம் நடந்ததுங்க. அந்த விஷயம் எல்லாமே முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோடில் ஈமு வந்து பையனா இல்லை பொண்ணான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாங்க, அந்த ஒரு சின்ன கொடுமை நடந்தது. அது மன வருத்தமாக இருக்குது. நான் அதை பற்றி அப்புறமா சொல்கிறேன். ஸோ அது வந்து நடந்துச்சா, அதுக்கடுத்து ஃபிகர்லன் கார்லிங் சொல்லிட்டு ஒருத்தர் காட்டினாங்க. அவரை பற்றி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாங்கா ரைடர்ஸ்லாம் வேறு மாதிரி நினச்சிருந்தோம். வேறு மாதிரி இருப்பாருன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம். ஆனால் இந்த எபிசோடில் வேறு மாதிரி அவர் வந்து காட்டிக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மறுபடியும் மன வருத்தத்தை உண்டாக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லை, இது இல்லாமலும் லெஸ் இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து நிறைய நடந்தது இந்த எபிசோடில். ஸோ இது எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ நீங்கள் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் உங்களுக்கு வந்து புரியும். வெறும் அதுன்னு மட்டும் கிடையாது, அது இல்லாமல் நிறைய எபிசோட் ரிவ்யூ வந்து நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேஸில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுமா? ஸ்டார்டிங் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இந்த ரெவரி நடந்துச்சு பார்த்தீங்களா, அது ஒரு வழியாக முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம சாபோ வந்து அடி வாங்கினால ஈமு கிட்ட. ஸோ அவகிட்டேருந்து தப்பிச்சு ஓடி வர்றப்ப பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸை வந்து அவனை துரத்துனே வராங்க. இவன் மறைஞ்சு போயினுக்கிறான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா துரத்துனே வராங்க. அப்படிங்கிறப்போ ஒரு கார்டு வந்து அவனை கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சிட்டு அட்டாக் பண்ண போகிறப்ப அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீன் கட் ஆகிடுது. ஸோ ரத்தம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிக்குது. என்ன நடந்துன்னு சொல்லிட்டு காட்டல. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா சீன் அங்கே கட் ஆகிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகுது. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெல்லு, சாக்கா, அப்புறம் வந்து இகரம், இவங்க 3 பேரை காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் வந்து விவியை காணல, அதை பற்றியும் பேசினுக்கிறாங்க. அதே மாதிரி கோப்ரா வந்து போனவர் இன்னும் வெளியே வரலல்ல, அதை பற்றியும் பேசின்னு அவங்கள வந்து தேடுங்கன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க தேடின்னு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்த சீன் வந்து அந்த ரெட் போர்ட்டில் வந்து ஒரு லிஃப்ட் மாதிரி மேலேருந்து கீழே போயிட்டு வரும் பார்த்தீங்களா, மேரி ஜோய்ஸுக்கும் ஒரு மாதிரி கீழே இருக்கிற ரெட் போர்ட்டுக்கும் அங்கே வந்து போகுது. அது ஒன்றுத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா, நம்ம லுலிஷா கிங்டமோட கிங்கும் அதுக்கு அடுத்து பிரின்சஸும் வந்து போயினுக்கிறாங்க. அப்போ ஒரு கார்டு வந்துட்டு உங்கள் பாதுகாப்பு நான் கூட வரேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ அந்த கார்டு யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாபோ தான். அவனை முன்னாடி ஒருத்தவன் அடிக்க வருவான் பார்த்தீங்களா, அவனை வந்து இவன் போட்டு தள்ளிட்டு அவனோட ட்ரெஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இவன் போட்டுன்னு வந்திருக்கிறான். ஸோ சாபோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகலை. ஸோ இவங்க வந்து கீழே இறங்கினுக்கிறாங்க ரெட் போர்ட்டுக்கு. பட் அவங்களுக்கு முன்னாடியே 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் போர்ட்டில் இருக்கிறாங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வேப்போலும் விவியும் தான். ஸோ அவங்க வந்து எப்படிங்க தப்பிச்சு போகிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுனுக்கிறப்ப விவி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறா. என்ன ஐடியானா, ஒரு டப்பா மாதிரி நிறைய டப்பா வச்சுறான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். கிங்கு அப்புறமா குயின்லாம் வந்து எடுத்துன்னு போகிறதுக்கு. அதில் ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அவர் மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணின்னு ஒரு கிங்கோட ஷிப்புக்கு போய் வச்சிடறாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பிச்சு போயிடலான்ற மாதிரி நம்ம விவி சொல்கிறா. அண்ட் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் பண்ணுறாங்க. அண்ட் அந்த மாதிரி பண்ணதில் வந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறாங்க. நம்ம சாபம் வந்தான் பார்த்தீங்கன்னா கீழே வந்ததுக்கப்புறமா அந்த லுலிஷா கிங்டமோட கிங்கு வந்து ஒரு கப்பலில் வந்து ஏற போகிறான். அவனோட கப்பலில் சாபு வந்து என்ன பண்ணுறான்னா அதே கப்பலில் வந்து தப்பிச்சு போயிடுறான். நம்ம விவியும் வேப்பலும் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து தப்பிச்சதுக்கப்புறமா அவங்க கப்பல் உள்ளே தான் இருக்கிறாங்க. கப்பல் உள்ள ஒழிஞ்சுனுக்கிறாங்க. அப்போ 2 பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டை மாதிரி வருதுன்னு வச்சுக்கங்க. பெரிய இதெல்லாம் இல்லை, சும்மா காமெடியாக தான் இருந்துச்சு, பார்த்து ஜாலியாக இருந்துச்சு. அப்போ வேப்பல் வந்து நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறன்ற மாதிரி புலம்பிட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் ஞாபகத்துக்கு வரான். யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிக் நியூஸ் மார்கன் தான். ஸோ உடனே மார்கனுக்கு டிரான்ஸ்பரன்ஸ் ஸ்னெயில் வச்சு ஃபோன் அடிக்கிறான். அவன்கிட்ட ஒரு டிரான்ஸ்பரன்ஸ் ஸ்னெயில் இருக்குது. அதை வச்சு ஃபோன் அடிச்சுட்டு நான் வந்து ஆபத்தில் இருக்கிறேன், என்னால் காப்பாற்றுன்ற மாதிரி சொல்கிறான். மார்கனை வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படியா, நீ வந்து இப்போ எங்கே இருக்கிறன்ற மாதிரி கேட்குறான். அவன் வந்து எய்கிஸ் கிங்டமோட ஷிப்பில் வந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ மார்கன் வந்து சரி நான் வந்து சும்மா ரிசர்ச் பண்ணுற மாதிரி வரோம், அந்த டைமில் யாரும் பார்க்காதப்ப என்னோட கப்பலுக்கு வந்து ஏறிடுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாப்போலும் விவியும் அவன் கப்பலுக்கு வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் வேப்போலம் வந்து ரொம்ப நன்றின்றான். அப்போ மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங்கே தன்னோட உயிருக்கு வந்து பயப்படுறான், அப்போனா வந்து இங்கே ஏதோ ஒரு பெரிய நியூஸ் இருக்குது, இன்னவா இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறான். ஏன்னா அவனுக்கு வந்து பேப்பர் சேல்ஸ் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுக்கிறான். அப்போ விவி வந்து என்ன பண்ணுறான்னா, இதுக்கு முன்னாடி விவி வந்து கேட்டிருப்பா, டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பார்த்தோன்னே என்கிட்ட கொடுன்ற மாதிரி கேட்டிருப்பா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா தந்திருக்க மாட்டான். ஸோ பேசி முடிச்சதுக்கு அப்புறமா மார்கன் கிட்ட திருப்பி விவி வந்து ஃபோனை கொடுன்ற மாதிரி கேட்குறா. இவன் வந்து நீ யாருக்கு ஃபோன் பண்ண போகிறான்ற மாதிரி கேட்குறான். இவன் உடனே நான் எங்கள் அப்பாவுக்கு பண்ண போகிறேன், ஏன்னா அவர் வந்து பயந்துருவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அது கேட்டதும் வேப்பூல் வந்து அடியே நீ அவனுக்கு மட்டும் தான் நீ ஃபோனே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். விவி வந்து பார்த்தீங்கன்னா என்னதான்டா நீ பார்த்த, ஏன்டா இப்படி இருக்கிறன்ற மாதிரி வந்து கேட்டுனுக்கிறா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்ல மாட்டான். ஸோ இதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கப்பல்லையுமே, அதாவது ஒரு கப்பல்னு சொல்லிட்டு கிடையாது, நிறைய கப்பலில் ரெட் போர்ட்லேயும் கிளம்புனதில் ஏகப்பட்ட தப்பிச்சு போகிறவங்க வந்து ஒளிஞ்சுன்னு தப்பிச்சு போய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சீன் வந்து மேரி ஜோய்ஸுக்கு போகுது. மேரி ஜோய்ஸில் 5 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பேசினுக்கிறாங்க. எதை பற்றினா சாபோவை பற்றி பேசுகிறாங்க. சாபோ பற்றி என்னதுன்னா, இவன் ஒருத்தவன் தான் நிறைய டீன்றவங்க வந்து சார்ந்து இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஏசு வந்து முன்னாடி இருந்தான், அதுக்கடுத்து லூஃபி இருக்கிறான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி யார் பேர்லாம் டி இருக்குதோ அதிகமாக இவங்க கூட சுற்றி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசினுக்கிறாங்க. அதுக்கடுத்து எக்கடை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசினுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. யார் ஃபோன் பண்ணுறான்னா மீமோக்கா தான் ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணிவிட்டு வெகாபங்க் இன்வெர்ட் பண்ணால் அந்த மதர் ஃப்ளேம் யூஸ் பண்ணுறதுக்கு டைம் வந்துருச்சு,
நான் ஒரு இடத்துல அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்ற மாதிரி அவள் வந்து சொல்கிறான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அது வந்து உண்மையாக இல்லைன்னு சொல்லிட்டு தெரியணும், அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனால் எங்கே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்க பேசினுக்கிறாங்க இவங்களுக்குள்ளேயே அந்த ஃபைல்டர்ஸு. அப்போ ஈமோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா லுலுஷா கிங்டமில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லுலுஷா கிங்டமா ஏன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஈமோ வந்து ஏன்னா அது பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மதர் ஃப்ளேமை யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் எக்கட் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பார்த்துருப்போம், ஒரு தரமான எபிசோடுங்க. அதை பார்த்தப்போ ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த எபிசோடு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக அனிமேட் பண்ணியிருந்தானுங்க. அந்த கதையுமே அந்த எபிசோட் போகிற போக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து அந்த லுலுஷா கிங்டம் டெஸ்ட்ராய் ஆகிற சீன்லாம் வந்து காட்டினாங்க. அதெல்லாம் வந்து வேறு மாதிரி காட்டினாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அந்த ஆங்கிளில் இல்லாமல் அந்த எபிசோடில் வந்து ஆங்கிள் இல்லாமல் இதில் வந்து சில சீன் தான் பட் வேறு ஆங்கிளில் காட்டினாங்க. அது பார்க்கறதே சீனாக இருந்துச்சு. இதுக்கு அடுத்து ஈமோ அக்கா வந்து என்ன சொல்கிறான்னா இன்னொரு விஷயம் எனக்கு விவி வேணும்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட முறையே நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்டர்ஸோட பேரை வந்து போடுறாங்க தனித்தனியாக. அண்ட் அவங்க வந்து என்னவா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஸோ சீன் வந்து இப்போ இங்கே கட் ஆகிட்டு நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு பொறும்பை கிட்ட வந்து போகுது, நம்ம அக்கைனை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போகுது. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ விஷயம் சொல்லினுக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய ரிவோல்ட் வந்து நடக்குது நிறைய கண்ட்ரீஸ்லன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்களை வந்து அனுப்பினுக்கிறான் ஒரு இடத்துக்கும். இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்னதுன்னா அவன் அனுப்புகிற ஆளுங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் யாருன்னா செரஃபிம்ஸை வந்து அனுப்புகிறான். நம்ம முன்னாடி வந்து ஒரு 4 செரஃபிம்ஸ் வந்து பார்த்துருப்போம் எக்கடில். அந்த 4 இல்லாமல் இன்னொரு 3 வந்து இருக்கிறாங்க. ஸோ முன்னாடி சொன்னாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி வார்லாட் சிஸ்டம் வந்து அபாலிஷ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ வந்து செரஃபிம்ஸ் தான் அவங்களுக்கு பதில் இருக்கிறாங்கல்ல. ஸோ மீதி 3 செரஃபிம்ஸ் யாருன்னா ஒன்று வந்து நம்ம குட்டி டோஃப்ளமிங்கோ, அதுக்கடுத்து குட்டி crocodile, அதுக்கடுத்து குட்டி கெக்கோமோரியா. ஸோ இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. இதில் நம்ம குட்டி crocodile பார்த்து க்யூட்டாக இருந்தாங்க. ஸோ இதுக்கு அடுத்து சீன் வந்து ப்ரெசென்ட்டுக்கு வருது. ப்ரெசென்ட்னா நம்ம சாபோ சொல்லியிருந்தால கதையா அந்த இடத்துக்கு வருது. அப்போ சாபோ அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா லுலுஷாக்கு நாங்கள் வந்ததுக்கு அப்புறமா அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் அந்த கிங்கையும் பிரின்சஸையும் கைது பண்ணிட்டாங்க. அண்ட் ஒன்ஸ் அவங்க என்னை பார்த்துக்க அப்புறமா என்னை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது ஹீரோன்னு சொல்லிட்டு கொண்டாட ஆரம்பித்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு புரியல, அப்புறமா அந்த பேப்பரில் வந்து ஆர்டிகளை பார்த்ததும் எதுக்கு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் உண்மையை சொல்லணும்னு தான் நினச்சேன், ஆனால் இவங்க எல்லார் மனசுலேயும் வந்து அந்த ரெவல்யூஷன்ற நெருப்பு வந்து எரிஞ்சு நின்றுச்சு. இப்போ நான் அதை சொன்னேன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பாயில் ஆன மாதிரி ஆகிடும், அதனால தான் நான் சொல்லாம விட்டுட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாபோ வந்து சொல்கிறான். அதுக்கடுத்து ஜாமிங் டிரான்ஸ்பரன்ஸ் ஸ்டைல் வந்து எனக்கு லுலுஷா கிங்டமில் கிடைக்கல, அதனால தான் வந்து நான் நார்மலான ஒரு காலை வச்சு ஒரு சுற்றிட்டேன் கால் பண்ணவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஒரு VPN யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அவன் வந்து லுலுஷா கிங்டமில் இல்லை, ஆனால் அவன் வந்து லுலுஷா கிங்டமில் இருக்கிற மாதிரி ஃபோன் பண்ணிக்கிறான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா லுலுஷா கிங்டம் வந்து அவன் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து அவன் லுலுஷா கிங்டம் வந்து எப்படி டெஸ்ட்ராய் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த லுலுஷா கிங்டமுக்கு மேலே ஒரு பெரிய ஷேடோ வந்து வந்துருக்குதுங்க. அது வந்து அடுத்த செகண்டு ஒட்டுமொத்த ஐலாண்டும் வந்து காலி ஆயிடுச்சு. என் கூட கப்பலில் வந்து நிறைய பேரோட ஃபேமிலிஸ் வந்து அங்கே தான் இருந்தாங்க. ஸோ அவங்க பிறந்து வளர்ந்த ஐலாண்டு வந்து அழிஞ்சு போகிறத பார்த்தோன்னே வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாபோ வந்து சொல்கிறான். ஸோ இதுக்கடுத்து இவான்கோ வந்து என்ன சொல்கிறான்னா நீ ஈமோன்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்னல, அந்த ஈமோ பற்றினா ஒரு விஷயம் சொல்கிறேன், மேபி அது உனக்கு ஸ்ட்ரேஞ்சாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் அது பையனா பொண்ணான்னு சொல்லிட்டு அதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தெரியுது. ஸோ இவான்கோ வந்து என்ன சொல்கிறான்னா ஃபஸ்ட்டு 20 வந்து இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் கிரியேட் பண்ணாங்கல்ல, ஃபஸ்ட்டு 20 கிங்டம் சேர்ந்து அந்த 20 கிங்டமில் 800 வருஷத்துக்கு முன்னாடி நெரோனா டைனாஸ்டியை சேர்ந்த கிங் செயின்ட் ஈமோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருந்தான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இவான்கோ வந்து சொல்கிறான். ஸோ இதில் வந்து நோட் பண்ண வேண்டிய வார்த்தை வந்து என்னதுன்னா கிங் ஈமோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான். ஸோ கிங் வந்து பார்த்தீங்கன்னா பையனாக தான் இருப்பான். ஸோ ஈமோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லில்லியை பற்றி சொல்கிறப்ப குயின் லில்லின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஈமோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பையனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி இதாகிடுச்சிங்க. ஏன்னா எத்தனையோ எபிசோட நான் வந்து ஈமோ அக்கா அக்கான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன்னா, ஆனால் இந்த மாதிரி எபிசோட் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டவுட்லேயே இருக்கிறப்ப எதுக்கும் மாங்காவில் வந்து இந்த மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு நான் மாங்காவில் போய் செக் பண்ணி பார்த்தேன். மாங்காவில் வந்து அஃபிஷியல் டிரான்ஸ்லேஷனில் வந்து என்ன போட்டுக்கிறாங்கன்னா மோனார்க்குன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. அதாவது நெரோனா டைனஸ்டியை சேர்ந்த செயின்ட் ஈமோன்ற மோனார்க்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி மோனார்க்குக்கு மீனிங் என்னன்னு சொல்லிட்டு கூகுளில் போய் நான் போட்டு பார்த்தேன். மோனார்க்குன்றதுக்கு மீனிங் என்னதுன்னா ஒன்று கிங்குன்னு எடுத்துக்கலாம், இல்லைனா குவீனுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க. ஆனால் வந்த எபிசோடில் வந்து கிங்குன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. பட் நம்ம எபிசோடு வந்து மெயினாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா எபிசோடு வந்து சப்டைட்டில் பிரச்சனை ஏகப்பட்டது வரும், அதெல்லாம் வந்து ஒன்றும் இது பண்ணிக்க முடியாது. பட் மாங்காவில் அஃபிஷியலாக சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின். அந்த மாதிரி சொன்னது வந்து மோனார்க்குன்னு சொல்கிறாங்க. மோனார்க்கை நம்ம கிங்குன்னு எடுத்துக்கலாம் அண்ட் குவீனுன்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பதில் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படியே இருக்கலாம் இப்படியே இருக்கலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும். அவனுக்கு எபிசோடில் கிங்குன்னு சொல்லிட்டு போட்டு குழப்பி போட்டானுங்க நம்மளை. பட் மாங்காவில் இப்படி தான் போட்டுக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்னும் அது வந்து பையனா பொண்ணான்னு சொல்லிட்டு தெரியல. அதெல்லாம் நம்ம ஈமோக்கானே சொல்லிட்டு வச்சுப்போம், சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து நம்ம இவான்கோ வந்து என்ன சொல்கிறான்னா ஒருத்தவங்களை இமோர்டலாக ஆக்கிறதுக்கான வழி இருக்குது இந்த உலகத்துலன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ அந்த வழியை யூஸ் பண்ணி ஈமோ வந்து இமோர்டலாக இருக்கிறாள், அப்படின்னா வந்து சாவாமல் எத்தனையோ வருஷமாக வந்து இன்னும் உயிரோட வாழ்ந்துனுக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவான்கோ வந்து சொல்கிறான்.
அப்போ சாபா வந்து அவளை தான் நாங்கள் பார்த்தனான்ற மாதிரி கேட்குறான். அது இவனுக்கு வந்து மேபி இது கோயின்சிடன்ஸாக இருக்கலாம். ஆனால் நீ யோசிச்சு பாரு, இப்போ இருக்கிற அந்த 5 leaders தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டியில் இருக்கிறாங்க. அவங்க தான் கடவுளோட டிசெண்டன்ட் சொல்லிட்டே சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த 5 பேரும் ஒருத்தவங்களுக்கு கீழே வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வேற யாரா இருக்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்து இவான்கா வந்து கேட்குறான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, நீ சொன்னல வானத்தில் வந்து ஒரு பெரிய ஷேடோ வந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு வெப்பன் வேர்ல்ட் கவர்மெண்ட் கிட்ட இருக்குதுன்னா அதை வெகாபங்கால மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன்கா வந்து சொல்கிறான். உடனே டிராகன் வந்து வெயிட் பண்ணி வா, இந்த மாதிரிலாம் வெகாபங்க் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான். இதை நான் ஆல்ரெடி எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், பட் மறுபடியும் சொல்கிறேனே, டிராகன் வாய்ஸ் படிக்க அவ்வளோமா இருக்குதுங்க. ஏதோ சாவ போகிற தாத்தா பேசுகிற மாதிரி இருக்குது. அவன் குரலை சீக்கிரமாக மாற்றினா நல்லாயிருக்கும். அப்போ உடனே இவனுக்கு வந்து டிராகன் அந்த மாதிரி சொன்னதுக்கு என்ன சொல்கிறான்னா, கரெக்டு வெகாபங்க் பண்ணியிருக்க மாட்டான். அப்போனா வேர்ல்ட் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பன் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறான். ஏன்னா ஈமு வந்து 800 வருஷமாக வாழ்ந்துனுக்கிறான்ற பட்சத்தில் ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பன் அவங்க கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து சொல்கிறான். அப்போ டிராகன் வந்து என்ன கேட்குறான்னா, மேபி அப்படி இருக்கலாம். சப்போஸ் அவங்க கிட்ட ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பன் இருக்குது அப்படின்னா ஏன் இத்தனை நாளாக யூஸ் பண்ணலை அண்ட் ஏன் இப்போ யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிராகன் வந்து கேட்குறான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா சீன் அங்கே கட் ஆகிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து போகுது. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேரி ஜோசியே வருது. செலஸ்டியல் டிராகன்லாம் வாழ்ந்து இருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து வருது. அப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மேரி ஜோஸில் ஒரு செலஸ்டியல் டிராகனை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வரைக்கும் சாதா மக்கள் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம பார்த்துக்கிறோம். ஆனால் ஒரு செலஸ்டியல் டிராகனே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து வெளியில் யாருக்குமே தெரியாது. அண்ட் யார் அந்த ஒரு செலஸ்டியல் டிராகனுக்கு இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காட் வேலின்ற ஒரு இடத்துல பாஸ்டில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே நிரூபிச்சிருக்கிறான். அவன் வந்து இப்போ யாருன்னா ஹோலி நைட்ஸோட சுப்ரீம் கமாண்டராக இருக்கிறான். அவனோட பேர் வந்து செயின்ட் ஃபிகர்லேண்ட் கார்லிங்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை காட்டுறாங்க. அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கத்தே சீனாக இருந்தான். அண்ட் யார் அந்த செலஸ்டியல் டிராகன் கொன்னாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செலஸ்டியல் டிராகனுங்க. நம்ம அந்த ஃபிஷ்மேனுக்குலாம் ஹெல்ப் பண்ணார் பார்த்தீங்களா. ஸோ டான் கியோட்டே மியூஸ் கார்டை தான் வந்து போட்டு தள்ளிக்கிறாங்க. அவர் வந்து செத்துட்டுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து இந்த கார்லிங் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கம்முக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே அதை விட கீழே இருக்கிறவனுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவு சொல்கிறாரு. அதோட எபிசோட் வந்து முடிச்சிடறாங்க. ஸோ இந்த கார்லிங்கை பற்றி தான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா. மாங்கால ஒன்று நினச்சோம், இங்கே ஒன்று நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ மாங்கால வந்து நாங்கள் என்ன நினச்சிருந்தோம்னா, இவரோட ஹேர் ஸ்டைல் வந்து ரெட் கலரில் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிருந்தோம். அது காரணம்லாம் இப்போ நான் சொல்லி உங்களுக்கு ஸ்பாயில் பண்ண விரும்பலை. பட் மாங்கால வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் நாங்கள் நினச்சோம். ஏன்னா ஏகப்பட்ட ஃபேன் கலர்லேயே வந்து அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்து அவருக்கு இருக்குது. ஸோ ஒயிட் கலர் வந்து வயசாகிடுச்சு, அதனால வந்து மாறிட்டு இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் நினச்சோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அது ஒரு சின்ன ஏமாற்றம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் நடந்தது. இந்த எபிசோட் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கவுண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த எபிசோடில் நடந்ததில் எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறோம் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸும் நான் போடுவேன். சப்போஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுனா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காமல் பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் மறக்காமல் வீடியோ வந்து லைக்கும் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் அனிம் பார்ப்பாங்க, நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேளுங்க. அண்ட் நம்ம ஈமோ பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மசாலா வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.